திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் நல்லூர் சுங்கச்சாவடியில் கார் ஓட்டுநர் மீது சுங்கச்சாவடி ஊழியர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தியதாகவும் அவர்களை கைது செய்ய கோரியும் வாகன உரிமையாளர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய திருவள்ளூர் செய்தியாளர் பார்த்தசாரதியிடம் கேட்கலாம். பார்த்தசாரதி, எதற்காக இந்த போராட்டம்? ஏன் கார் ஓட்டுநர் மீது சுங்கச்சாவடி ஊழியர்கள் தாக்குதல் நடத்தினாங்க? அதனுடைய பின்னணி என்ன? அதாவது இன்று காலை 7 மணி அளவுல நல்லூர் சுங்கச்சாவடியில கட்டணம் செலுத்துவதில் அங்க இருக்கிற வடமாநிலத்தை சார்ந்த ஊழியர்களுக்கும் அந்த கார் ஓட்டுநர் தண்டபாணி என்பவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதுல கட்டணம் செலுத்துறது ஏற்பட்ட பிரச்சனையில திடீர்னு அங்கிருந்த சிலர் குண்டர்ஸ்களை வச்சு அங்கிருந்த அறைக்குள்ள இழுத்து செல்லப்பட்ட தண்டபாணி பலமாக தாக்கப்பட்டிருக்காரு. இதை பார்த்து அங்கிருந்த காவங்கரையை சேர்ந்த 2 ஓட்டுநர்கள் ஜேம்ஸும் மற்றொரு ஓட்டுநர் ஒருவர் சேர்ந்து தடுக்க செல்லும்போது அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இது குறித்த தகவல் உடனடியாக அங்கிருந்த உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கும் உரிமையாளர்களுக்கும் தகவல் சென்றதை அடுத்து ஏராளமான ஒரு 200க்கும் மேற்பட்டவர் அங்கு திரண்டு முற்றுகையிட்டனர். தற்போது அந்த இடத்துல ஒரு பதமான சூழலே காணப்படுகிறது. அங்கிருந்த கண்ணாடிகள் அனைத்தும் உடைக்கப்பட்டிருக்கு. சம்பவ இடத்துக்கு காவல் துணை கண்காணிப்பாளர் பொன்னேரியிலிருந்து இவர் நேரில் அங்க இருக்கிற மக்களை சமரசம் செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. இதனால அந்த பகுதியில் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து தேசிய நெடுஞ்சாலை பாதிக்கப்பட்டிருக்கு. தற்போதைய நிலைமை இதுதான். தாக்குதல் நடத்திய வடமாநில இளைஞர்கள் யார், ஊழியர்கள் யார்? அங்க இருக்கக்கூடிய சுங்கச்சாவடி நிர்வாகத்துடைய மேலாளர் யாருமே இல்லையா அந்த இடத்துல? தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டது? தாக்குதலுக்குள்ளானவர் என்ன சொல்றாங்க? அதாவது லோக்கல் லாரி மற்றும் லோக்கல் கார் ஓட்டுநர்களுக்கு என்று பிரத்யேகமாக இவர்களுக்கு பாஸ் வழங்கப்பட்டிருந்தது. அதாவது அந்த நல்லூர் சோதனை சாவடி சுற்றி இருக்கிற சோழவரம், காரனோடை, பொன்னேரி, தலப்பன் சத்திரம், அதே போன்று தெற்கு நோக்கி உள்ள செங்குன்றம், புழல் போன்ற பகுதியில் இருக்கிற உள்ளூர் ஓட்டுநர்கள் சலுகைகள்ல பாஸ் வழங்குவது வழக்கம். இந்த பாஸ் கட்டணத்தை 2000 ரூபாய்க்கு மேல உயர்த்தி இருக்கிறாங்க. இந்த கட்டணத்தை குறைச்சி தரணும் ஏற்கனவே உள்ளூர் வாகன ஓட்டிகள் போராட்டத்திலும் இருமுறை ஈடுபட்டு எந்த தீர்வும் காணப்படாமல் இருந்தது. இந்த நிலையில இந்த பிரச்சனை தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இதனை தட்டி கேட்ட ஓட்டுநர்கள் 3 தாக்கப்பட்டதனால தற்போது அந்த இடத்துல முற்றுகையிட்டு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்பது இருக்கிற உள்ளூர் வாகன ஓட்டிகளோட கோரிக்கையாக உள்ளது. தற்போது உறுப்பினர் பொன்னேரி பலராமன் அவர்களும் அதே போன்று பொன்னேரி கோட்டாட்சியர் நந்தகுமார் அவர்களும் அங்கு உள்ள ஊழியர்களிடமும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இல்ல, ஒரு வாகன ஓட்டுநரை வாக்குவாதம் ஏற்பட்டா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், மேலதிகாரிகள் விசாரிக்கணும், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கணும். அறைக்குள்ள கூட்டிட்டு போய் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதற்கு அந்த வடமாநில ஊழியர்கள் என்ன சொல்றாங்க? அவங்க தரப்பு விளக்கம் என்னவா இருக்கு? அதாவது வடமாநில ஊழியர்களுக்கு மொழி பிரச்சனை ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த சுங்கச்சாவடியை பொறுத்த மட்டும் காலை 7 மணி என்பதால் அங்குள்ள மேலாளர் யாரும் பணியில் இல்லாத காரணத்தால் அங்கு அதற்கு அடுத்தபடியாக பொறுப்பில் உள்ள ஊழியர்களிடம் அங்கு அழைத்து செல்லப்பட்டு அந்த வாகன ஓட்டி ஜேம்ஸ் மற்றும் தண்டபாணி அழைத்து சென்று பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கு. இதனால படுகாயமடைந்த அவர்கள் அங்கேயே இருந்து கொண்டு மற்ற ஓட்டுநர்கள் தகவல் தெரிவித்தது ஏராளமாக குவிந்து தற்போது ஒரு பரபரப்பான சூழ்நிலை அந்த சுங்கச்சாவடியில் காணப்படுகிறது. முறையான அதிகாரிகள் அங்கு யாரும் பணியில் இல்லாததும் குறிப்பிடத்தக்கது. தற்போது அந்த தாக்குதலுக்கு உள்ளான நபர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு? மற்ற 2 ஓட்டுநர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு விவரத்தை சொல்லியிருக்கீங்க. அவங்களோட நிலைமை என்ன? அதாவது மற்ற தாக்குதல் உள்ளான 2 ஓட்டுநர்களுமே அங்கேயே தற்போது நாம் அமர்ந்திருப்பதையே காட்சிப்படுத்தியுள்ளோம். தற்போது அந்த இடத்துல இது போல ஒரு பிரச்சனை மீண்டும் வரக்கூடாது உள்ளூர் வாகன ஓட்டியின் கோரிக்கையாக உள்ளது. கடந்த ஆண்டு கூட இதே போன்ற ஒரு ஊழியர்களாலே உள்ளூரை சேர்ந்த ஒரு அடகுகடை உரிமையாளரை தாக்கப்பட்ட ஒரு பரபரப்பு சம்பவமும் நடந்தேறியுள்ளது. இந்த உள்ளூர் காவல்துறையாக இருக்கக்கூடிய சோழவரம் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளோட கோரிக்கையாக உள்ளது. தற்போது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அந்த அனைத்து வாகன ஓட்டுநர்களும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் நல்லூர் சுங்கச்சாவடியில் வாகன ஓட்டுநர்களுக்கும் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக பல்வேறு விவரங்களை கொடுத்தீங்க. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பார்த்தசாரதி.